சென்னையில் நற்செய்தி விடுதலை பெருவிழா. நாள் ஜூலை 5, 6. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். என் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாயிருக்க போகிறார். நாங்கள் பழுகவும் பெருகவும் விரிவடைவும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடு வாழவும் ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். எந்த காரியத்துல நீங்க ஏங்கி எதிர்பார்த்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ, நீங்க நம்பி வந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. இடம் கிரிக்கெட் விளையாட்டு மைதானம், கேண்டேர் கம்பெனிக்கு போகும் வழி, ராதா ரெசிடென்சி அருகில், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை, சென்னை. தேவப்பிள்ளைகளே, இந்த நற்செய்தி விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்டு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான்
பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறே. விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீ பிரித்தெடுத்தீர். பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். வேண்டும் போது செவிசாய்க்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். வேண்டும் போது செவிசாய்க்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 139:17 நாம் வாசிக்கிறோம், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சங்கீதக்காரன் இங்கு சொல்லுகிறதை, ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறதை நாம் வாசிக்கிறோம். தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எவ்வளவு அருமையானவைகள், அவைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, அவைகளின் தொகைகள் ஏராளம். ஆண்டவரே, எவ்வளவு ஆலோசனைகளை நீர் எனக்கு தந்திருக்கிறீர், அது ஒவ்வொன்றும் அருமையானது என்று சொல்லி ஆண்டவரை அவன் உயர்த்துகிறான். தாவீதுடைய வாழ்க்கையில் சவுல் ஈட்டியை ஓங்குகிற போது, இப்பொழுது அந்த ஈட்டி உனக்கு நேராகத்தான் வருகிறது, வேகமாக நீ விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தது நிமித்தமாக அந்த ஈட்டிக்கு தாவீது விலகி கொண்டான். அந்த ஈட்டி வேறு இடத்தில் போய் பதிந்து விட்டது. அதே போல கோலியாத் எதிர்பட்டு வருகிற போது எந்த ஆயுதத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டு அங்கு யுத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆற்றில் போய் ஒரு கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு அந்த கற்களில் ஒன்றை எடுத்து அவன் அந்த கோலியாத்தின் மீது வீச வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்திருந்தார். அதை அவன் பயன்படுத்தி அந்த ஆலோசனையினால் ராஜாங்கமே கலங்கி நிற்கும் பொழுது இவன் ஒரு பெரிய உயர்ந்த வெற்றியை அவன் பெற்றுக்கொண்டான். எதிராளிகள் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து வந்து யுத்தங்களை செய்ய வருகிற போது முசுக்கட்டை செடிகளின் மறைவுகளில் அந்த இலைகளின் அசைவு இருக்கிற பொழுது அந்த இடத்திலிருந்து நீ புறப்பட்டு போக வேண்டும், கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்த உடனே அதே போல அவன் அதை நிறைவேற்றி மகா பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான். தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் என்னுடைய சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினான்.
தன்னுடைய மகன்களில் ராஜாவாக யார் இருக்க வேண்டும் என்ற போட்டிகள் நிலவுகிற போது யாரை ராஜாவாக நியமிக்க வேண்டும், சிங்காசனத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சரியான ஆலோசனையை தாவீதோடு கூட இருந்து கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து சாலமோனை தன்னுடைய ராஜாங்கத்தில் ராஜாவாக ஆண்டவர் தாவீதை கொண்டு நியமித்ததை நாம் வாசிக்கிறோம். இன்னும் ஏராளமான இக்கட்டான சூழ்நிலைகளில் அவனுக்கு ஆலோசனை தேவைப்படுகிற சமயத்தில் அவன் என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரங்களில் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்து அருமையான ஆலோசனைகளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்ததினால், நடத்தினதினால் அவன் சொல்லுகிறான், தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள். ஒரு முறை பாருங்கள், தாவீது தவறுக்கு இடம் கொடுத்து விட்டான். சாத்தான் அவனுடைய இருதயத்தை ஏவினான். ஜனங்கள் எவ்வளவு தொகை இருக்கிறார்கள் என்று யூதாவிலும் இஸ்ரவேலும் எண்ணி பார்த்து விடலாம் என்று அவன் எண்ணி பார்க்கிற போது ஆண்டவருடைய கோபம் அவன் மேல் வந்துவிட்டது. புத்தீனமாய் ஆண்டவருக்கு முன்பாக நான் செய்து விட்டேன் என்று அவன் அறிக்கையிடுவதற்குள் தேவ கோபம் அந்த இடத்தில் இறங்கிவிட்டது. கொள்ளை நோய் பரவிவிட்டது. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒடுக்கி, ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், புத்தீனமாய் நடந்து விட்டேன், நான் அல்லவா தவறு செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யும்படியாக தேவன் அவனோடு கூட இருந்ததினால் இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவனை ஆலோசனை சொல்லி நடத்தினார். நீ போ, அந்த நிலத்தை வாங்கு, அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டு, தகன பலிகளை செலுத்து என்றெல்லாம் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்த போது தாவீது அந்தபடியே போய் செய்தான். அந்த பலிபீடத்தை கட்டி அங்கு தகன பலிகளை செலுத்தின போது தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை தேவன் கேட்டருளினார். வாதை நிறுத்தப்பட்டது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீதுக்கு இவ்வளவு ஆலோசனைகளை கொடுத்து ஆச்சரியமாய் நடத்தின தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து போகிற பல்வேறு விதமான இக்கட்டுகள் நடுவிலும் ஏதோ ஒரு சிரமங்களின் நடுவில் என்ன செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன், எப்படி இதிலிருந்து வெளியே வர போறேன் என்றெல்லாம் தடுமாறுகிற நேரங்களில் நமக்கும் நம் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி ஆச்சரியமான பாதையில் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற இக்கட்டான பாதையில் உங்களுக்கும் அவர் ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். எப்படி வெளியே வருவேன் என்றே எனக்கு தெரியவில்லை என்று ஏதோ ஒரு கடுமையான சிக்கலில் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும் என்று தாவீது ஆண்டவர் பாதத்தில் விழுந்தது போல நீங்களும் ஆண்டவருடைய பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் விழுந்து எனக்கு உம்மை தவிர வேறு கதி இல்லை, நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து சரியான வழியில் உங்களை நடத்தி இதிலிருந்து தப்பி போக, கடந்து போக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவனே, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எவ்வளவு அருமையானவைகள். அவைகளின் தொகைகள் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏராளம், அதிகம் என்று சொல்லி தாவீது உம்மை மகிமைப்படுத்தினது போல இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் எவ்வளவோ ஆலோசனைகளை சொல்லி இக்கட்டான சந்தர்ப்பங்களில், நெருக்கடியான நேரங்களில், மனம் கலங்கி நின்ற சமயங்களில் ஆண்டவரே அவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கை முடிந்தது என்று நாங்களே நினைத்துவிட்ட நேரத்தில் கூட எங்களுக்கும் நீர் ஆலோசனை சொல்லி இதுவரைக்கும் நீர் நடத்தி வந்திருக்கிறீரே. இனியும் நீர் நடத்த வல்லமை உடையவராக இருக்கிறீர். எங்களோடு கூட இணைந்து யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இப்பொழுது எந்த நெருக்கடியில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தப்பி போவதற்கு ஏற்ற ஒரு ஆலோசனையை ஆண்டவராகிய கர்த்தர் அருமையாய் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும்படியாகவும், தப்பு வைக்கும்படியாகவும், விடுவித்து வெளியே கொண்டு வரும்படியாகவும், தலை நிமிர பண்ணும்படியாகவும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.